ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாசட் 11 அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளிகேஷன் எப்படி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதை கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் ஃபில் பண்ணுற நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அந்த டவுட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் நர்சிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நம்ம பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட நம்மளுடைய மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் ஒர்க்கிங் கண்டிஷனில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் தேவைப்படும். ஏன்னா அதில் ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நம்ம கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்மளுடைய பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டெப் 2க்கு போக முடியும். ஸோ அதனால் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் தேவைப்படும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃபில் ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் இல்லைனா பாஸ்போர்ட், இந்த நாளத்தில் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் தேவைப்படும். அந்த ஐடி ப்ரூஃப்லேருந்து நம்மளுடைய பேசிக் டேட்டாவும் என்ட்ரி பண்ணுற மாதிரி தேவைப்படும். ஸோ அதுக்காக நம்ம ஐடி ப்ரூஃபையும் ரெடியாக வச்சுக்கோங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்டும் அப்புறம் உங்களுடைய நர்சிங் கவுன்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டும் தேவைப்படும். ஏன்னா அதிலிருந்து நம்ம எப்போ கம்ப்ளீட் பண்ணோம், எப்போ பாஸ் அவுட் ஆனோம், அந்த டேட்டாவும் அதில் நம்ம என்ட்ரி பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஸோ அதனால் அந்த டாக்குமெண்ட்ஸையும் ரெடியாக வச்சுக்கோங்க. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, நம்மளுடைய சிக்னேச்சர், நம்மளுடைய தம் இம்ப்ரெஷன், அப்புறம் நம்மளுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அப்புறம் நம்மளுடைய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். இன்கேஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஒர்க்கிங்கில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணுற மாதிரி தேவைப்படும். ஸோ அதையும் ரெடியாக வச்சுக்கோங்க. அப்புறம் இன்கேஸ் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆல்ரெடி ஒர்க்கிங்கில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய என்ஓசி சர்டிஃபிகேட் தேவைப்படும். ஸோ இது எல்லாமே அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ நான் திரும்ப ரிவைஸ் பண்ணுறேன். நம்மளுடைய ஐடி ப்ரூஃப்க்கு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு இல்லைனா பேன் கார்டு, அப்படி இல்லைனா டிரைவிங் லைசன்ஸ், அப்படி இல்லைனா பாஸ்போர்ட் இல்லைனா ஓட்டர் ஐடி, இது அஞ்சுத்தில் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் தேவைப்படும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிகிரி சர்டிஃபிகேட்டும் நர்சிங் கவுன்சில் சர்டிஃபிகேட்டும் தேவைப்படும். அப்புறம் நம்மளுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, நம்மளுடைய சிக்னேச்சர், நம்மளுடைய தம் இம்ப்ரெஷன், இது எல்லாமே தேவைப்படும். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ நம்ம க்ரோமில் போயிட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா aims.exam.ac.in சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணனா அதிலே வந்துடும். எய்ம்ஸ் நம்ம கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு கூகுளில் போயிட்டு aims.exam. நம்ம கூகுளில் போயிட்டு aims.exam.ac.in டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எய்ம்ஸோடைய அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். நான் ஆல்ரெடி சர்ச் பண்ணி வச்சதுனால எனக்கு கீழே சர்ச் ஹிஸ்ட்ரியில் காட்டுது. ஸோ நான் அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ aims.exam.ac.in. ஸோ இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணதுமே ஃபஸ்ட்டில் வரும் aims.exam.ac.inன்றது உங்களுக்கு தெரியுது பாருங்கள் கிளியராக. ஸோ இதை கிளிக் பண்ணுறோம். ஸோ இதை கிளிக் பண்ணதும் எய்ம்ஸோட அஃபிஷியல் ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அகாடமிக் கோர்ஸ், ரெக்ரூட்மெண்ட் அதெல்லாம் இருக்கும். ஸோ நமக்கு தேவை ரெக்ரூட்மெண்ட்ஸ் தான். ஸோ ரெக்ரூட்மெண்ட்ஸில் கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா எக்ஸ்ப்ளோர் நவுன்னு இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்ப்ளோர் நவ் கொடுத்தீங்கன்னா நமக்கு இங்கே கீழேயும் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே நார்செட் நர்சிங் ஆஃபீஸர் எலிஜிபிலிட்டின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ இந்த போர்ட்டலில் கிளிக் பண்ணி நம்ம உள்ளே போகணும். இங்கே சிஆர்இ எக்ஸாமுக்கும் பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்கும். சிஆர்இ எக்ஸாமுக்கு கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு ஸோ இதில் போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சிஆர்இ வேகன்சி வந்தால் ஸோ இப்போ நமக்கு நார்செட் வேகன்சி தான் வந்திருக்கு. ஸோ நம்ம நார்செட்டு தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நார்செட்டை கிளிக் பண்ணுறோம். நார்செட் கிளிக் பண்ணதுமே இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகுது. ஸோ ஓப்பன் ஆனதுமே ஃபஸ்ட்டுலேயே உங்களுக்கு தெரியுது இருப்பாங்க நார்செட் 11 லைவ் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வியூ டீட்டெயில்ஸ்னு கொடுத்தீங்கன்னா இது ஓப்பன் ஆகும். ஸோ வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே 3 கொடுத்துருப்பாங்க பிளாக் கலரில். அட்வர்டைஸ்மெண்ட், கிரியேட் எ நியூ அக்கௌண்ட், லாகின் டு அப்ளை. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் நார்செட் 11 ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்திருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகும். அதை நம்ம என்ன எலிஜிபிலிட்டி, என்ன அப்ளிகேஷன் ஃபீஸு, மற்ற டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ஓப்பன் பண்ணி படிச்சுக்கலாம். ரெண்டாவது கிரியேட் எ நியூ அக்கௌண்ட்னு இருக்குது பாருங்கள். இந்த கிரியேட் எ நியூ அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அவங்களுக்கு இந்த கிரியேட் எ நியூ அக்கௌண்ட் கொடுத்து அவங்களுடைய பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். இன்கேஸ் ஆல்ரெடி நான் லாஸ்ட் டைம் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு நம்ம லாகின் டு அப்ளை கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நம்ம கிரியேட் எ நியூ அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துக்கிறோம். ஸோ கிரியேட் எ நியூ அக்கௌண்ட்டுன்னு கொடுத்தோடனே இங்கே வந்திருக்கு பாருங்கள். மொபைல் நம்பரில் நம்ம உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுக்கணும். ஸோ நான் இப்போதைக்கு நான் டம்மியாக ஒரு மொபைல் நம்பர் கொடுக்குறேன்.
ஸோ ஏன்னா நான் ஆல்ரெடி பேசிக் டேட்டாவை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுலேருந்து நான் உங்களுக்கு அப்படியே கண்டினியூஷன் கொடுக்குறேன். ஸோ இதுதான் மொபைல் நம்பர் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் யுவர் இமெயில் ஐடி. ஸோ இமெயில் ஐடி வந்து ஆஃபீஸர் tn@gmail.com. ஸோ இது மாதிரி நீங்கள் மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் போட்டதுமே வந்து ஜென்ரேட் ஓடிபின்னு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தா தான் உங்களுடைய இது வரும். ஸோ ஓடிபி சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ஒரு மொபைல் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான். ஸோ என்டர் யுவர் ஃபோன் ஓடிபின்னு இருக்குது பாருங்கள். ஸோ இதை நீங்கள் என்டர் ஒரு ஓடிபி கொடுத்து வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா வெரிஃபை ஆகிடும். போட்டதுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெரிஃபிகேஷன் வந்து கீழே காமிக்கும். ஸோ வெரிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ கன்ஃபார்ம் த டைம் 18 years ஆஃப் ஏஜ். ஸோ நான் 18 வயசு முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கன்ஃபர்மேஷன் தரோம். ஸோ அது முடிஞ்ச வெரிஃபிகேஷன் த்ரூ டிஜிலாக்கர்னு இருக்கும். ஸோ அப்படிலாம் கீழே அப்படியே ஸ்கால் பண்ணிங்கன்னா ஐ வாண்ட் டு ப்ரொசீட் வித்தவுட் அத்தன்டிகேஷன். நம்ம டிஜிலாக்கர் வெரிஃபிகேஷன் இல்லாமே கூட வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணலாம். ஸோ இந்த டிஜிலாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கிடையாது, மேண்டிட்டரி கிடையாது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ ஐ வாண்ட் டு ப்ரொசீட் வித்தவுட் அத்தன்டிகேஷன் இருக்கு பாருங்க. ஸோ நம்ம இதை கிளிக் பண்ணுறோம். இதுக்கு பண்ணோடனே கண்டினியூன்னு காமிக்கும். ஸோ கண்டினியூ கொடுத்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறோம். கண்டினியூ கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்தோடனே ஸோ இதில் தான் வந்து நம்ம பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வரும். இந்த பேசிக் டீட்டெயில்ஸில் தான் வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஃபுல் நேமு, நம்மளுடைய ஃபாதர் நேம் எல்லாமே வந்து நம்ம என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கிளியராக நம்ம இது பண்ணணும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் டம்மியாக நேமை வந்து டைப் பண்ணுறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய ஒரிஜினல் நேம் தான் வந்து டைப் பண்ணணும். நான் வந்து அருண் சொல்லி டைப் பண்ணுறேன். பாருங்க, அருண். இப்போ முடிஞ்சிச்சு. ஃபாதர் நேம்ன்றதை வந்து டைப் பண்ணணும். ஸோ ஃபாதர் நேமையும் வந்து நம்ம டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா ஸோ நம்ம நேம் பண்ணியாச்சு, ஃபாதர் நேம் டைப் பண்ணியாச்சு. ரெண்டாவது மதர் நேம். மதர் நேம் டைப் பண்ணியாச்சு. ரெண்டாவது ஸோ நம்மளுடைய பேசிக் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஃபுல் நேமு. இந்த ஃபுல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. ஸோ இதை நான் கிளியராக சொல்கிறேன். ஃபுல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட்டு, உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்டில் இது எல்லாத்துலேயும் ஒரே நேமாக இருக்க மாதிரி இருக்கக்கூடிய நேம் தான் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து டைப் பண்ணணும். ஆதார் கார்டில் இருக்க மாதிரி நான் நேமை போடுறேன். ஸோ அதே மாதிரி நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளுடைய 10th 12th டிகிரி சர்டிஃபிகேட்லேயும் இருக்கும். ஸோ இதை வந்து கிளியராக தெரிஞ்சுக்குங்க. இதில் வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. நம்ம எக்ஸாம் போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ என்ன நேம் போட்டிருக்கோமோ அந்த நேம் தான் வந்து ஆல் டிக்கெட்டும் வரும். அந்த ஆல் டிக்கெட்டில் இருக்கிற நேம் வச்சு நம்மளோட ஐடி ப்ரூஃபையும் வந்து செக்யூரிட்டி வந்து செக் பண்ணுவாங்க எக்ஸாமினேஷன் சென்டரில் உள்ள போகிறதுக்கு முன்னாடி. ஸோ அதை வந்து கிளியராக தெரிஞ்சுக்குங்க. ஸோ நம்மளுடைய ஃபுல் நேம் டைப் பண்ணியாச்சு, ஃபாதர் நேம் டைப் பண்ணியாச்சு, மதர் நேம் டைப் பண்ணியாச்சு. ரெண்டாவது ஜெண்டர் கேட்டிருக்காங்க. என்ன ஜெண்டர்ன்றது மேல்னு சூஸ் பண்ணுறேன். திரும்ப 3 முறை கன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. ரெண்டாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து டைப் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை டைப் பண்ணிவிட்டு ரெண்டாவது முறையும் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் டேட் ஆஃப் பர்த்து. ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் இருக்க மாதிரி இருக்கணும். ஸோ ஆதார் கார்டு, உங்களுடைய 10th 12th சர்டிஃபிகேட் இருக்க மாதிரி இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த் தான் வந்து இதுலேயும் நீங்கள் என்ட்ரி பண்ணணும். ஸோ இதையும் வந்து கிளியராக தெரிஞ்சுக்குங்க. பார்த்தீங்கன்னா இயர் வரும். ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இயர் வரும். நான் 2000 கொடுக்குறேன். மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜனவரி கொடுக்குறேன். டேட் வந்து 6 கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ 1 முறை கன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த் தான் வந்து கிளியராக தெரிஞ்சுக்கிங்க. இந்த டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக நம்மளுடைய ஆதார் கார்டுலேயும் இருக்கணும், நம்மளுடைய சர்டிஃபிகேட்லேயும் இருக்கணும். ஜனவரி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் 2000. ஸோ கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு marital status unmarried,
கன்ஃபார்ம் த மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அன்மேரிட். ஸோ நீங்கள் மேரிட்னா இன்கேஸ் நீங்கள் மேரிடை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டினியூ. நெக்ஸ்ட் வந்து நம்ம கண்டினியூ கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து போகிறோம். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே வந்து க்ரீன் டிக் வருது பாருங்கள். ஸோ இதை நாங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த க்ரீன் டிக் வந்தது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சைடில் ஒரு க்ரீன் டிக் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐடிக்கு வந்து பாஸ்வேர்டு செட் பண்ணணும். ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஈஸியாக இருக்கக்கூடிய பாஸ்வேர்டை வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி செட் பண்ணி. ஸோ இந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 8 to 10 கேரக்டர்ஸ் இருக்கணும். அதில் வந்து ஒரு அப்பர் கேஸு, ஒரு லோயர் கிளாஸு, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். ஸோ இதெல்லாம் இருக்கணும். இது சேர்ந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து பாஸ்வேர்டும் செட் பண்ணணும். ஏன்னா நார்மலாக பாஸ்வேர்டு போட்டால் எடுக்காது. ஒரு கேப்ஸ் லெட்டர், ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு கேப்ஸ் லெட்டர் போட்டு பேலன்ஸ் நார்மலாக உங்களுடைய மற்ற லெட்டர்ஸை டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அட்டு ஆறு ஏதாவது ஸ்டார் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் கொடுத்துட்டு ஒரு மொபைல் நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் ஆட் பண்ணிட்டா பாஸ்வேர்டு வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ பாஸ்வேர்ட் செட் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ அண்ட் கிரியேட் அன் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று வரும். ஸோ ஃபைனலாக இந்த பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து நீங்கள் பண்ண உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய நேமு, உங்களுடைய ஃபாதர் நேம், மதர் நேமு. ஸோ இது வந்து ஒன்ஸ் நம்ம இதில் கிரியேட் பண்ண பிறகு வந்து நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து எல்லோரும் கிளியராக ஒன்ஸ் வந்து ப்ரிவ்யூ பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். சரிங்களா? ஒன்ஸ் நீங்கள் உங்களுடைய நேமை வந்து இதில் டைப் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் உங்களால் வந்து சேஞ்ச் பண்ணுறது வந்து கஷ்டம். ஸோ அதனால் ஒன்ஸ் நீங்கள் டைப் பண்ணி இந்த கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களால் வந்து மாற்றுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் அதை வந்து கிளியராக தெரிஞ்சுக்குங்க. ஸோ ப்ரிவ்யூ பண்ணி நம்ம செக் பண்ணிப்போம் ஒரு முறை. ஸோ ப்ரிவ்யூ பண்ணிவிட்டு நம்மளுடைய பாஸ்வேர்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஸோ ப்ரிவ்யூ பண்ணோடனே நம்மளுடைய நேமு டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும் பாருங்கள். இங்கே டேட் ஆஃப் பர்த் எல்லாமே காட்டுது, நம்மளுடைய மொபைல் நம்பரும் ஈமெயில் ஐடியும் காட்டுது. ஆதார் வெரிஃபிகேஷன் வந்து நம்ம வந்து டிஜிலாக்கர் மூலிமா பண்ணலை. ஸோ அதனால் வந்து ஆதார் வெரிஃபிகேஷன் வந்து நோன் வந்துருக்கு. ஸோ அதை நீங்கள் எதுவும் ஒரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மேனுவலாக வந்து நம்ம என்ட்ரி பண்ணிப்போம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது. ஸோ இங்கே வந்து கன்ஃபர்மேஷன் கேட்குது. இந்த பண்ணது எல்லாமே வந்து கரெக்டான டேட்டா தான். இது எல்லாமே என்னுடைய நாலேஜில் இருந்து தான் நான் இது பண்ணியிருக்கேன்றது வந்து ஏதாவது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் இருந்தால் இது வந்து நம்ம எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்றது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து எல்லாம் கரெக்டான டேட்டா தான் போட்டிருக்கோம். ஸோ நம்ம வந்து இதை டிக் கொடுத்துட்டு சப்மிட் டீட்டெயில்ஸ்னு இருக்குது பாருங்கள். சப்மிட் கொடுத்தா இது வந்து சப்மிட் ஆகிடும். நம்ம டேட்டா வந்து கன்ஃபர்மேஷன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடிட் பண்ண முடியாது நம்மளுடைய பேசிக் டேட்டாவை. ஸோ இதை கிளியராக தெரிஞ்சுக்கிங்க. இப்போ நம்ம வந்து சப்மிட் டீட்டெயில்ஸ்னு கொடுத்தா நம்மளுடைய பேசிக் டேட்டா வந்து கன்ஃபார்ம் ஆகிடும், சப்மிட் ஆகிடும். நம்ம திரும்ப எடிட் பண்ணுறது முடியாது. ஸோ இன்கேஸ் நீங்கள் உங்களுடைய நேம் வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், என்னுடைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நான் ஏதாவது தப்பாக பண்ணிட்டேன் அப்படி அப்ளிகேஷன் நேம்னு இருக்குது பாருங்கள், அதில் ஏதாவது என்னுடைய நேம் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு இருந்தால் நீங்கள் வந்து இப்போயே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா எடிட் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது பாருங்கள். ஸோ அதில் வந்து நம்ம பேசிக் டேட்டா வந்து எடிட் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் 1க்கு 2 முறை நல்லா செக் பண்ணுங்கள். உங்களுடைய அப்ளிகேஷன் நேம், அதாவது உங்களுடைய நேமும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் உங்களுடைய அப்பா நேமு அம்மா நேமு எல்லாம் கரெக்டாக இருக்கா, உங்களுடைய மொபைல் ஐடி உங்களுடைய இமெயில் ஐடியும் கரெக்டாக இருக்குன்றதை வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து சப்மிட் கொடுக்கணும். இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்தாலுமே கூட நீங்கள் எடிட்டிங் கொடுத்து திரும்பவும் நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட்டில் இருக்க மாதிரி பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ இதில் வந்து எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. ஏன்னா நிறைய பேர் தப்பு பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன்லேயே நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் ஆகி படிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் டைமும் அவங்களுக்கு நிறைய வேஸ்ட் ஆகிடுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் ஃபில் பண்ணும்போது வந்து நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் பொறுமையாக 1க்கு 2 முறை திரும்ப சொல்கிறேன். எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஸோ நான் வந்து எல்லாமே என்னுடைய டேட்டா கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் சப்மிட் டீட்டெயில்ஸ்னு கொடுத்துட்றேன். சப்மிட் டீட்டெயில் கொடுத்துருமே இங்கே பாருங்கள் சைடில் வருது அப்ளிகேஷன் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணியாச்சு. இதை வந்து நீங்கள் ஒரு சாம்பிளுக்கு வந்து நம்ம ஒரு இதுக்காக பிரிண்ட்டுன்னு கொடுத்தா பிரிண்ட் பண்ணி நம்ம அதாவது ஒரு பிடிஎஃபாக சேவ் பண்ணி வச்சுக்கலாங்க. பாருங்கள் பிரிண்ட்டுன்னு கொடுக்குறேன்.
ஸோ இது மாதிரி நம்மளுக்கு வரும். நான் ஆல்ரெடி சேவ் அஸ் பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்து வச்சிருக்கேன். நம்ம பிரிண்ட்னு கொடுத்தா இது மாதிரி பிரிண்டரில் காமிக்கும் ஆப்ஷனு. நம்ம இல்லைன்னா நம்ம சேவ் அஸ் பிடிஎஃப்னு கொடுத்து நம்ம பிடிஎஃபாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து சேவ் அஸ் பிடிஎஃப்னு கொடுத்து சேவ் பிடிஎஃப்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம பேக் வரும். ஸோ இந்த பேசிக் டேட்டாவை வந்து நம்ம ஒரு பிடிஎஃபாக சேவ் பண்ணிட்டோம். இது வந்து உங்களுக்கு மெயிலாகவும் இமெயிலில் வந்து வந்திருக்கும் இந்த பேசிக் டேட்டாவை. சரிங்களா? இப்போ நம்ம வந்து லாகின் டு அப்ளை, இப்போ தான் நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லாகின் டு அப்ளை. ஸோ அப்ளை பண்ணதுமே உங்களுடைய மொபைல் நம்பர், நம்ம அப்ளிகேஷனுக்கு போட்ட லாகின் கொடுத்தோடனே நம்மளுடைய மொபைல் நம்பர் கேமிக்கும். ஓகே, லாகின் கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் காமிக்கும். மொபைல் நம்பரும் உங்களுடைய பாஸ்வேர்டும். ஸோ அந்த மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டும் வந்து நீங்கள் போட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போது லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து வந்து நான் லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ண ஹோம் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் வரும். இது மாதிரி வரும். உங்களுடைய இங்கே நேம் காமிக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது வந்து அவங்களுக்கு வந்து எந்த அப்ளிகேஷனுமே இருக்காது. ஸோ ஆட் நியூ அப்ளிகேஷன் இருக்கும் பாருங்கள் கீழே இங்கே. ஸோ நம்ம அது கொடுத்து ஆட் நியூ அப்ளிகேஷன் கொடுக்குறோம். ஆட் நியூ அப்ளிகேஷன் கொடுத்தோமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் டோட்டலாக 6 ஸ்டெப்ஸ் இருக்குது, 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து நம்ம பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லாகின் பண்ணதுமே வந்து நம்மளுடைய நேம் வந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ். இந்த பேசிக் டீட்டெயில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் நம்ம போட்ட டேட்டாவே வந்து ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக வந்து இதில் ஃபெச் ஆகிருக்கும். ஸோ அதை ஒரு முறை நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ நம்ம எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோம், நர்சிங் ஆஃபீஸர், இது ஆல்ரெடி இதிலே வந்து ஆல்ரெடி ஃபெச் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம நாசெட்டில் போய் தான் நம்ம வந்து அப்ளிகேஷனே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதனால் நர்சிங் ஆஃபீஸர் சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கிச்சு. ஸோ நம்மளுடைய அப்பா நேமு, அம்மா நேம் வந்து ஆல்ரெடியாக நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் இருந்து அதுவே எடுத்துக்கிச்சு. நம்மளுடைய ஜெண்டரு. ஸோ இப்போ வந்து இதுவும் வந்து மேலோ ஃபீமேலுன்றது வந்து நம்ம இது பண்ணிடணும். ஜெண்டர் செக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கீழே அப்படியே ஸ்கால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஆர் யூ இன் கேட்டகிரி ஆஃப் பிடபிள்யூபிடி பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி. அந்த டிசபிலிட்டி இருக்கவங்களுக்கு வந்து எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுக்கணும், நம்ம நோனா நோன் கொடுக்கணும். நமக்கு வந்து எந்த டிசபிலிட்டியும் இல்லை, ஸோ அதனால் நம்ம நோன் கொடுக்கணும். இன்கேஸ் அவங்களுக்கு ஏதாவது டிசபிலிட்டிஸ் இருந்து அந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ்ன்னு கொடுக்கணும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து நமக்கு எதுவும் இல்லை, ஸோ அதனால் நம்ம நோ கொடுக்குறோம். ஸோ நோ கொடுக்குறோம். நோ கொடுத்துட்டு அப்படியே கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணோம்னா கேட்டகரி காமிக்கும். இந்த கேட்டகரி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது நம்மக்கிட்ட வந்து ஓபிசி எஸ்சி எஸ்டி வந்து அந்த கேட்டகரியில் நம்ம பிலாங்ஸ் டு அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்மெட்டில் இந்த 2026 வாங்கின சர்டிஃபிகேட்டு தான் நம்ம வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் வந்து ஓபிசின்னு கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் என்கிட்ட வந்து இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இமிடியேட்டாக இன்றைக்கே போயிட்டு நியர்பை இருக்கக்கூடிய இ சேவை மையத்தில் போயிட்டு அப்ளை பண்ணதுமே உங்களுக்கு வந்து அந்த ரிசிப்ட் கொடுப்பாங்க, அக்னாலஜ்மெண்ட். அந்த அக்னாலஜ்மெண்ட்டை வந்து நீங்கள் இங்கே வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ அதனால் இப்போ நான் ஓபிசின்னு கொடுக்குறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓபிசி கொடுத்துட்டு ஸோ இங்கே ஓபிசி கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேட்டகரி இஷ்யூ டேட்னு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த எப்போ நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னு சொல்லி கேட்டுருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து நம்ம இது பண்ணிட்டா நம்மளால வந்து இது பண்ணுற முடியாது. ஸோ இந்த கேட்டகரி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 2026 வாங்கினதாக தான் இருக்கணும். ஸோ அதனால் இந்த வருஷத்தை நம்மளால எடிட் பண்ண முடியாது. ஸோ இந்த 2026 வாங்கியிருக்கக்கூடிய டேட்டு தான் வந்து நம்மளால போட முடியும். மேனுவலாக வந்து டிஃபால்ட்டாக அவங்க வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, இது டிஃபால்ட்டாக செட் பண்ணது. ஸோ நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த வருஷத்தில் வாங்கினதாக இருந்தால் மட்டும்தான் இதில் வந்து நம்ம அந்த இயரை போட முடியும். இன்கேஸ் என்கிட்ட இந்த வருஷத்தில் நான் வாங்கலை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓபிசி கொடுத்துருங்க. இங்கே பாருங்க கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஐ டு நாட் ஹேவ் வேலிட் ஓபிசி சர்டிஃபிகேட் ஃபார் த கிவன் டேட். இப்போ நான் 2026 இந்த வருஷத்தில் நான் வந்து ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வாங்கலை அப்படின்னா வந்து நான் வந்து ஐ டு நாட் ஹேவ் வேலிட் ஓபிசி சர்டிஃபிகேட். இந்த 2026 இந்த வருஷத்தில் வந்து நான் ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஐ டு நாட் ஹேவ் வேலிட் ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஸோ நீங்கள் இப்போ இன்கேஸ் இன்றைக்கி போய் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கே அந்த அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் கொடுப்பாங்க. ஸோ அந்த அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பை வந்து நீங்கள் இதில் வந்து இந்த டேட்டை வந்து போடலாம். ஸோ அந்த டேட்டை போட்டுட்டு
ஸோ இந்த அக்னாலஜ்மெண்ட் டேட்டு போட்டுட்டு ஸோ உங்களுடைய ஓல்டு ப்ரீவியஸ் இயர், அதாவது உங்ககிட்ட பழைய ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து இங்கே கிளிக் இயர் அப்லோட் யுவர் டாக்குமெண்ட் பாருங்க, இது கொடுத்தா உங்களுடைய அப்லோட் யுவர் டாக்குமெண்ட் சொல்லிட்டு வரும். ஸோ இந்த ரீசன்ட் ஃபைலில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நான் வந்து இப்போது யூஆர்ன்னு கொடுத்தேன். யூஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த சர்டிஃபிகேட்டும் தேவைப்படுது. டேரெக்டாக நம்ம யூஆருக்கு வந்து எந்த சர்டிஃபிகேட்டும் அவங்க கேட்க மாட்டாங்க, இது அன்ரிசர்வ்ட் கேட்டகரியில் வர்றதுனால. ஸோ அன்ரிசர்வ்டுக்கு வந்து அதிக கட் ஆஃப் தேவைப்படும். ஸோ நீங்கள் நிறைய ரேங்க் அதாவது டாப் ரேங்க்கில் வந்தால் தான் நீங்கள் கிடைக்கிற எய்ம்ஸ் வந்து எடுக்க முடியும். ஓபிசிக்கு வந்து கொஞ்சம் கட் ஆஃப் வேரியேஷன் ஆகும், எஸ்சிஎஸ்டிக்கும் கட் ஆஃப் வேரியேஷன் இருக்குது. ஸோ அந்தந்த கேட்டகரிக்கு வந்து கட் ஆஃப் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ யூஆர் வந்து கொடுத்தா இருக்கிறதுல ஹையஸ்ட் கட் ஆஃப் தேவைப்படும். ஸோ யூஆர் கொடுக்குறேன். யூஆர் கொடுத்ததா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் எதுவும் கேட்காது. இன்கேஸ் நீங்கள் ஓபிசி கொடுத்தா ஓபிசிக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட்லாம் நிறைய கேட்கும். ஸோ நேஷனாலிட்டி இந்தியன் கொடுத்துட்டேன். ஸ்டேட் ஆஃப் டாமிசைல் நான் வந்து தமிழ்நாடு, ஸோ நான் தமிழ்நாடுன்னு கொடுக்குறேன். ஐடி ப்ரூஃப் நான் சொன்ன மாதிரி ஐடி ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, சரி 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு இல்லைனா பாஸ்போர்ட். ஸோ இந்த 5 ஐடி ப்ரூஃபில் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து நம்ம இதில் என்ட்ரி பண்ணணும். அந்த ஐடி ப்ரூஃபோட நம்பரை நம்ம வந்து இதில் என்ட்ரி பண்ணணும். ஸோ அந்த ஐடி ப்ரூஃபில் இருக்காமையே நம்மளுடைய நேம் வந்து நம்மளுடைய 10th சர்டிஃபிகேட்லையும் இருக்கணும், 12th சர்டிஃபிகேட்லையும் இருக்கணும், நம்மளோட டிகிரி சர்டிஃபிகேட்லையும் இருக்கணும். ஸோ இதை வந்து கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் இந்த தப்பு பண்ணிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து ஆஃப்டர் செலெக்ஷன் வந்து ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க. ஸோ அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஐடி ப்ரூஃபில் வந்து உங்களுக்கு நேம் வந்து எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி சிமிலியராக இருக்கோ அந்த ஐடி ப்ரூஃபோடைய நம்பரை வந்து நீங்கள் இங்கே என்ட்ரி பண்ணலாம். ஸோ நான் வந்து ஆதார் கார்டுன்ற ஆதார் கார்டில் என் நேம் கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி தான் 10th 12th சர்டிஃபிகேட்லையும் இருக்குது, டிகிரி சர்டிஃபிகேட்லையும் இருக்குது. ஸோ அதனால் நான் ஆதார் கார்டை கொடுக்குறேன். ஆதார் கார்டு கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஐடி நம்பர்னு கேட்குது. ஸோ நம்ம ஐடி நம்பரை வந்து என்ட்ரி பண்ணுறோம். ஆதார் கார்டோட நம்பரை வந்து என்ட்ரி பண்ணிட்டோம். வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேனில் வந்து எஸ்ஆ நோன்னு கேட்டிருக்காங்க, நம்ம வந்து நோ தான். இன்கேஸ் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேன் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ்ன்னு கொடுக்கணும். சார் யூ கரண்ட்லி எம்ப்ளாயி ஆஃப் இஎஸ்ஐசி ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் இஎஸ்ஐயில் ஒர்க் பண்ணிங்கன்னா எஸ்ன்னு கொடுக்கணும். அதாவது கரண்ட்லி இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் தான் நீங்கள் வந்து எஸ்ன்னு கொடுக்கணும், இல்லைனா நோன் தான் கொடுக்கணும். நோன் கொடுத்துட்டா நான் ஏன்னா இஎஸ்ஐயில் ஒர்க் பண்ணலை. ரெண்டாவது ஆர் யூ ரெகுலர் கவர்மெண்ட் சர்வெண்ட் கேட்டிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் இப்போ கரண்ட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் எங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதாவது கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எஸ்ன்னு கொடுக்கணும். எஸ்ன்னு கொடுத்தா நீங்கள் வந்து என்ஓசி சர்டிஃபிகேட்டை வந்து கொடுக்கணும். நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து எங்கேயும் ஒர்க் பண்ணலை கரண்ட்டாக, ஸோ அதனால் வந்து நான் நோன் கொடுக்குறேன். இன்கேஸ் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணியிருந்தா நீங்கள் வந்து எஸ்ன்னு கொடுக்கணும். இன்கேஸ் நீங்கள் ப்ரைவேட்டில் எங்கன்னா ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா நோன் கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே அதுக்கப்புறம் ஆர் யூ கான்ட்ராக்சுவல் எம்ப்ளாயி ஆஃப் எய்ம்ஸ், நீங்கள் கான்ட்ராக்டில் வந்து எய்ம்ஸில் எதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுக்கணும், நோனா நோ, நம்ம நோன் கொடுக்குறோம். மெரிட்டல் ஸ்டேட்டஸ் அன்மேரிட். ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஃபெச்சாக இருக்கும் நம்மளோட பேசிக் டேட்டில் இருக்க மாதிரி. ஸோ அது வந்து இது பண்ணிடும். ஸோ அப்புறம் நம்ம வந்து பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி கேட்குது. கண்ட்ரியில் வந்து இந்தியன் கொடுக்கணும். ஸ்டேட் வந்து எந்த ஸ்டேட்டு, அந்த ஸ்டேட்டை வந்து திரும்ப நம்ம சூஸ் பண்ணணும். தமிழ்நாடு. சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எந்த ஊரோ அந்த ஊர் வந்து காமிக்கும் சிட்டி. ஸோ இதை நீங்கள் பொறுமையாக இதில் கீழே ஸ்கால் பண்ணிகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிட்டி வந்து இதில் இருக்கும். தமிழ்நாடுன்னு கொடுத்தா தமிழ்நாட்டில் என்னென்ன சிட்டிஸ் இருக்கோ எல்லா சிட்டியுமே வந்து இதில் காமிக்கும். ஸோ நம்மளோட சிட்டியை செலக்ட் பண்ணிவிட்டு பின்கோடை நம்ம வந்து என்ட்ரி பண்ணணும். பின்கோடை என்ட்ரி பண்ணிவிட்டு அட்ரஸ், நம்மளுடைய அட்ரஸை வந்து டைப் பண்ணணும். அட்ரஸ் கரெக்டாக நம்மளோட ஐடி ப்ரூஃபில் இருக்க மாதிரி நம்மளுடைய போஸ்டல் அட்ரஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து கிளிக் ஹியர் போஸ்டல் அட்ரஸ் சேம் ஆஸ் த பர்மனெண்ட் அட்ரஸ். நம்ம பர்மனெண்ட் அட்ரஸ் தான் வந்து நம்மளுடைய போஸ்டல் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் இது கொடுத்தாலே கிளிக் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கல் ஆகிடும். கொடுத்ததுமே வந்து சேவ் நெக்ஸ்ட்னு இருக்குது பாருங்கள். சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தா நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓப்பன் ஆகிடும். சேவ் நெக்ஸ்ட் கொடுத்ததுமே நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓப்பன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குவாலிஃபிகேஷன். நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய குவாலிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நமக்கு வந்து நம்மளுடைய டிகிரி சர்டிஃபிகேட்டும் நம்மளுடைய நர்சிங் கவுன்சிலோடைய சர்டிஃபிகேட்டை வந்து தேவைப்படும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய எப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அந்த வருஷம், டேட்டு, அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் கவுன்சிலோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, ஸோ அதை எப்போ நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம், ஸோ இந்த டேட்ஸு அந்த இயர்லாம் வந்து நம்ம இதில் என்ட்ரி பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து
அந்த சர்டிஃபிகேட்டை பார்த்து கரெக்டாக என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ குவாலிஃபையிங் எக்ஸாம் கேட்டோன்னே பிஎஸ்சி நர்சிங், பிஎஸ்சி போஸ்ட் சர்டிஃபிகேட், டிப்ளமா இன் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி. ஸோ நான் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கேன். ஸோ பிஎஸ்சி நர்சிங் கொடுக்குறேன். இன்கேஸ் நீங்கள் டிப்ளமானா டிப்ளமா கொடுங்க. இன்ஸ்டியூஷன் நேம், நீங்கள் எந்த காலேஜில் வந்து படிச்சிங்கன்றது, ஸோ அதை வந்து நீங்கள் இது பண்ணணும். இன்ஸ்டியூஷன் நேம் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்கால் பண்ணிங்கன்னா யூனிவர்சிட்டி நேம் இருக்கும். அந்த யூனிவர்சிட்டி நேமில் வந்து யூனிவர்சிட்டி கொடுத்துடலாம். ரெண்டாவது டேட் ஆஃப் பாசிங், நீங்கள் வந்து எப்போ வந்து நர்சிங் முடிச்சிங்க அந்த டேட்டை வந்து நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணணும். ஸோ அந்த டேட்டு முடிச்சதுமே டேட் ஆஃப் பாசிங் போட்டதுமே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா நர்ஸ் அண்ட் மிட்வைஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ்னு இருக்கு பாருங்க. ஸோ இதில் தான் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த நம்பரை வந்து நம்ம இதில் என்ட்ரி பண்ணணும். எப்போ நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் அதனுடைய டேட்டையும் வந்து இதில் நம்ம என்ட்ரி பண்ணணும். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன், ஸோ ரிஜிஸ்டர்டாக நம்ம என்னவா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், நர்ஸ் அண்ட் மிட்வைஃபு. கீழே ஸ்கால் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நம்ம சர்டிஃபிகேட்டில் இருக்கும். அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய அந்த நம்பரை பார்த்து நம்மளுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து நம்ம இதில் என்ட்ரி பண்ணணும். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நம்ம வந்து என்ட்ரி பண்ணிட்டோம். என்ட்ரி பண்ணிவிட்டு நம்ம வந்து எந்த நர்சிங் கவுன்சில் ஸ்டேட்டில் வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணுன்ற வந்து அதனுடைய ஸ்டேட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். நம்ம மோஸ்ட்டாக எல்லாரும் நம்ம தமிழ்நாட்டில் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்போம். நம்ம தமிழ்நாடு இன்கேஸ் ஒரு சிலர் பெங்களூரில் முடிச்சு நான் பெங்களூர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கேன்னா நீங்கள் கர்நாடகா அதை சூஸ் பண்ணணும். இன்கேஸ் ஆந்திராவில் திருப்பதி அது மாதிரி எங்கன்னா ஆந்திரா சைடில் எங்கன்னா முடிச்சிருந்து அந்த கவுன்சிலர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கவுன்சிலோடைய ஸ்டேட்டை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். நம்ம இப்போ கரண்ட்டாக எந்த நர்சிங் கவுன்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோமோ அந்த கவுன்சிலோடைய ஸ்டேட்டை வந்து நம்ம இங்கே சூஸ் பண்ணணும். ஸோ எப்போ இஷ்யூ பண்ணாங்க நமக்கு அதையும் வந்து நம்ம அந்த டேட்டு கேட்டிருக்கு. நமக்கு எப்போ இஷ்யூ பண்ணாங்க, ஸோ அந்த இஷ்யூவோட டேட்டும் வந்து நம்ம இதில் என்ட்ரி பண்ணணும். ஸோ அந்த டேட்டு போட்டாச்சு. டேட்டு முடிச்சதுமே வந்து செகண்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தா நீங்கள் செகண்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். இன்கேஸ் எனக்கு ஏதாவது டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் போய் பார்க்கணுன்னாலும் நீங்கள் பேக்கும் கொடுத்து போய் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் போய் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம சேவ் நெக்ஸ்ட் கொடுத்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து காமிக்க போகிறீங்க, அதாவது நான் என்ட்ரி பண்ண போகிறேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ்ன்னு கொடுத்து உங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து என்ட்ரி பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் நோன் கொடுத்தாலும் ஒன்றும் இஷ்யூ ஆகாது. ஆனால் டிப்ளமா நர்சிங் முடிச்சிருந்தா உங்களுக்கு வந்து கம்பல்சரியாக வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பே போகும். பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தா உங்களுக்கு வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் இங்கே என்ட்ரி பண்ணலனாலுமே கூட வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ இப்போ டிப்ளமா நர்சிங் ஒரு சிலர் முடிச்சிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது நான் காட்டுறேன். ஸோ எஸ்ன்னு கொடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணோம், அந்த ஹாஸ்பிட்டலோடைய நேமு, எந்த பொசிஷனில் இருந்தோம், ஸோ வார்டு நர்ஸா இல்லை என்ன நர்ஸா, எமர்ஜென்சி கேர் நர்ஸாக இருந்தோமா, அதே மாதிரி அந்த பொசிஷனை வந்து நம்ம டைப் பண்ணணும். எம்ப்ளாயி டைப்பு பர்மனெண்ட்டாக கான்ட்ராக்டில் இருந்தோமா டெம்பரரியாக இருந்தோமா, ஸோ அதை வந்து நீங்கள் இது சூஸ் பண்ணணும். ஸோ உங்களுடைய ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ பெட் இருந்தது அந்த பெட் நம்பரை வந்து நம்ம இங்கே என்ட்ரி பண்ணணும். ஸோ நம்ம எப்போ ஜாப் ஸ்டார்ட் பண்ணோம் அந்த டேட்டையும் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ கரண்ட்லி ஒர்க்கிங் வந்து நோன் கொடுத்தா நீங்கள் எப்போ முடிச்சிங்கன்றது வந்து அது காமிக்கும். ஸோ அதை நீங்கள் இது பண்ணணும். நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் ஸோ நம்ம ஃபோர்த்து ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாமினேஷன் சிட்டியை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த சிட்டியில் வந்து நம்ம எக்ஸாம் சென்டர் வேணுன்றது. ஸோ ஸ்டேஜ் 1க்கும் அவங்க வந்து கேட்டிருப்பாங்க, ஸ்டேஜ் 2க்கும் கேட்டிருப்பாங்க. பாருங்கள், ஸ்டேஜ் 1 இந்த 4 ஆப்ஷனு அப்படியே கீழே ஸ்கால் பண்ணிட்டு வந்தால் ஸ்டேஜ் 2. ஓகேங்களா, ஸ்டேட் சாய்ஸ். ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸாம் சென்டர் வந்து எந்த ஸ்டேட்டில் வந்து இருக்கலாம் அப்படின்றது. ஸோ இப்போ நம்ம ப்ரிஃபர்டு ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கொடுக்குறோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு தமிழ்நாடுக்கு அப்புறம் பக்கம் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா கொடுக்குறேன். ஸோ மூணாவது அசாம்,
கேரளா கொடுக்கலாம், இல்லைனா நம்ம கர்நாடகாவும் கொடுக்கலாம். கர்நாடகா கர்நாடகா இல்லை, கர்நாடகா இல்லை கேரளா ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். ஸோ எது உங்களுக்கு நியர்பை இருக்கோ அதை கொடுத்துக்கலாம். நான் இந்த 3 கொடுக்குறேன். ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக எனிவேர் இன் இந்தியான்னு இருக்கும். ஸோ அதை வந்து மேக்ஸிமம் 90% வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குமே அது வந்துடும். ரேரான விஷயத்தில் தான் வந்து நம்ம வந்து செகண்டு வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு தமிழ்நாடு கொடுத்துருக்கோம். இந்த தமிழ்நாடுக்குள்ளே ஏதாவது நம்ம தமிழ்நாடுக்குள்ளே ஏதாவது ஒரு ஸ்டேட் தான் நமக்கு வரும். சரிங்களா? இப்போ ஸ்டேட் 2 ஸ்டேட் சாய்ஸ் ஸ்டேஜ் 2ன்னு இருக்குது பார்த்தீங்களா? அதில் வந்து ப்ரிஃபர்டு ஸ்டேட்டு அதே தான் தமிழ்நாடு. ஸ்டேஜ் 2க்கும் ஸ்டேஜ் 2க்கு வந்து திரும்ப தெலுங்கானா செகண்டு ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன் வந்து கர்நாடகா, ஃபோர்த் வந்து அதே மாதிரி டிஃபால்ட்டாக எனிவேர் இன் இந்தியான்னு இருக்கும். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் நார்செட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜாக நடக்கும். அந்த ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அந்த 2 ஸ்டேஜுக்கான இதுவுமே வந்து அவங்க இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும் போதே எந்த ஸ்டேட்டில் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்றத வந்து அவங்க கேட்டிருக்காங்க அவங்க செலெக்ஷனை. ஸோ அதை வந்து ப்ரிஃபர்டு ஸ்டேட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம தமிழ்நாடு கொடுத்துருக்கோம், செகண்டு தெலுங்கானா கொடுத்துருக்கோம், தேர்டு கர்நாடகா கொடுத்துருக்கோம், ஃபோர்த்து வந்து டிஃபால்ட்டாக எனிவேர் இன் இந்தியான்னு இருக்கும். ஸோ இந்த நீங்கள் வந்து 90% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபர்டு ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் இருக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை தெலுங்கானா ஆந்திரா அது வந்துடும். ஸோ 90% ஆஃப் த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எது சூஸ் பண்ணியிருக்கோமோ அதுதான் வரும். ரேரான பட்சத்தில் தான் வந்து நமக்கு வந்து செகண்டு செலெக்ஷன் என்ன கொடுத்துருக்கோமோ அந்த ஸ்டேட்டுக்கு வந்து வரும் எக்ஸாம் சென்டர். ஸோ ஸ்டேஜ் 2 நம்ம ஃபில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து சேவ் நெக்ஸ்ட்னு கொடுத்தா நம்ம வந்து ஸ்டெப் 5க்கு போயிடும். ஸோ இப்போ நம்ம ஸ்டெப் 5 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா அப்லோடு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். ஸோ நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்கேஸ் இப்போ கரண்ட்டாக கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எங்கன்னா ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா ஸோ அங்கேருந்து என்ஓசி வாங்கி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இன்கேஸ் ப்ரைவேட்டில் அது மாதிரி ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவைப்படாது. ஸோ இங்கே வந்து செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 2 MBயில் அதுக்குள்ளே இருக்கணும், 2 MB அந்த சைஸ்க்குள்ளே இருக்கணும். சரிங்களா? தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடைய சிக்னேச்சர், ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தம் இம்ப்ரெஷன். ஸோ இதுதான் வந்து நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ். ஸோ இதை கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் எங்கன்னா ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் தேவைப்படாது. மற்ற இந்த 3 டாக்குமெண்ட்ஸும் கம்பல்சரியாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். இந்த 3ம் கிளியராக வச்சுக்கோங்க. ஸோ அப்லோடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அப்லோடைய சிக்னேச்சர், அப்லோடைய தம் இம்ப்ரெஷன். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். அப்லோடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ ஸோ கொடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் ஆர் ட்ராக் த ஃபைல் டு திஸ் ஏரியா டு அப்லோட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, கிளிக் ஆர் ட்ராக் த ஃபைல் டு திஸ் ஏரியா டு அப்லோட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அப்லோட் பண்ணக்கூடிய ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா JPG ஃபார்மெட்டில் இல்லை PNG ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். ஸோ அதனுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 MBக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ நம்ம இங்கே இதை கிளிக் பண்ணால் நம்மளுடைய கேலரி ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஸோ என்னுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோவை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இமேஜ் ப்ரிவியூன்னு வந்து வரும் அப்லோட் பண்ணோடனே. ஸோ சப்மிட் கொடுத்தா சப்மிட் ஆகிடும். சப்மிட் கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அவங்க வந்து காமிக்கும். ஓகேங்களா? அப்புறம் கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தால் அப்லோடு சிக்னேச்சர்னு இருக்கும். ஸோ சிக்னேச்சருக்கும் வந்து அங்கே கொடுத்துருப்பாங்க. சாரி, நம்ம ப்ரொஃபைல் ஃபோட்டோ அப்லோட் பண்ணதுமே வந்து இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், த அப்லோடட் ஃபோட்டோகிராஃப் இஸ் நாட் மோர் தென் 6 months ஓல்டு. அதாவது நம்ம அப்லோட் பண்ண ஃபோட்டோ வந்து இப்போ ரீசெண்டாக 6 monthsக்குள்ளே எடுத்தது தான், 6 months கீழே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதை வந்து நம்ம டிக் பண்ணணும். அதை டிக் பண்ணால் தான் அதை எடுத்துக்கும், அதாவது அப்டேக் பண்ணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிக்னேச்சர் வந்து அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இங்கே அதேமாதிரி அந்த பாக்ஸ் இருக்கும், கிளிக் ஆர் ட்ராக் ஃபைல் டு திஸ் ஏரியா டு அப்லோடுன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து சிக்னேச்சரும் கொடுத்தாச்சு, டன். ஸோ அந்த சிக்னேச்சர் அப்லோட் பண்ணதும் இமேஜ் ப்ரிவியூ காமிக்கும், நம்ம அப்லோட் பண்ண சிக்னேச்சர் தான் நான் கரெக்டானு சொல்லி செக் பண்ணிக்கோங்க.
சப்மிட் கொடுத்தாச்சு. அதே மாதிரி அது ஆப்ஷன் காட்டுக்கும் ஐ ஹவ் அப்லோடட் மை ஓன் சிக்னேச்சர்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் வந்து நம்ம டிக் கொடுக்கணும். டிக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தால் லாஸ்ட்டாக ஃபைனலாக தம் இம்ப்ரெஷன். ஸோ தம் இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காமிச்சிருப்பாங்க டெமோ எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் அதே மாதிரி தான் கிளிக் பண்ணால் நமக்கு கேலரி ஓப்பன் ஆகும். கேலரி ஓப்பன் ஆனதுமே நம்மளோட தம் இம்ப்ரெஷன் டன். ஸோ இமேஜ் ப்ரிவ்யூ சப்மிட். ஸோ சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி இங்கே நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணணும். ஐ ஹவ் அப்லோடட் மை ஓன் லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தா லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டெப் வந்து வந்துடும். ஸோ இந்த ஃபைனல் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் லிங்க் வந்து இருக்கும். ஸோ ஆன்லைன் பேமெண்ட் வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணி உங்களுடைய யூபிஐ ஐடி போட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிடலாம். ஸோ இன்கேஸ் ஒரு சிலருக்கு வந்து இந்த பேமெண்ட் இஷ்யூ இருந்தால் உங்கள் ஃப்ரெண்டு மொபைல்லேருந்து நீங்கள் வந்து அவங்களுடைய யூபிஐ ஐடியை வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணி அவங்க மொபைலில் பேமெண்ட் பண்ணிவிட்டா உங்களுக்கு வந்து சப்மிஷன் ஆகிடும். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு பேமெண்ட் கொடுத்துடலாம். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் உங்கள் மொபைல் ப்ரௌசரை வந்து மினிமைஸ் பண்ணாமல் கொஞ்சம் ஈஸியாகவேவாக இருக்கும். ஸோ ஃபைனலாக இந்த பேமெண்ட் பண்ண உடனே வந்து உங்களுக்கு என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே விம் சம்மரின்னு இருக்குது பார்த்தீங்களா, இது கொடுத்த உடனே சேவ் ரிவ்யூன்னு இருக்கும். இங்கே சேவ் ரிவ்யூன்னு இருக்குங்களா. நான் வந்து இப்போது அன்ரிசர்வ்டு ஓபிசி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் 3000. இதே எஸ்சி எஸ்டினா உங்களுக்கு வந்து 2000. ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஓபிசின்றதுனால ஓபிசி அன்ரிசர்வ்டுன்றதுனால நமக்கு 3000. ஸோ சேவ் ரிவ்யூன்னு கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் ஃபீஸ் பே பண்ண முடியும் தான் வந்து இங்கே நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பண்ண முடியும். ஸோ பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் ஃபீஸ் ஃபார் த கண்டினியூ ப்ரொசீட் கொடுத்தா உங்களுடைய பேமெண்ட் வந்து வரும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ பேமெண்ட் முடிச்சோடனே நான் சொன்ன மாதிரி தான் யூபிஐ ஐடி போட்டு பண்ணிடலாம். அப்படின்னா டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு போட்டும் பண்ணலாம். ஸோ பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனலாக இங்கே இருக்கும் பாருங்கள், இந்த ஆப்ஷன் இதுதான் முக்கியம். சேவ் ரிவ்யூன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது சேவ். நீங்கள் ஃபைனலாக உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம போட்டது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேவ் ரிவ்யூ கொடுத்து அப்புறம் ஃபைனல் சப்மிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ நாசெட் 11 அப்ளிகேஷன் நம்ம ஃபைனலாக சப்மிட் பண்ணாமல் இதுவாகிடும். ஸோ இதுதான் நம்மளுடைய லாஸ்ட் ஃபைனல் ஸ்டெப்பு.